இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ரைஸு சுட சுட இருக்குது, ரைஸு, குழம்பு, இது வந்து மதியம் வச்சது கொஞ்சம் தான் இருக்குது, கத்திரிக்காய் போட்டு. அது ஒரு சைடில் வைப்போம், கொஞ்சமாக தான் இருக்குது. இது வந்து பெரிய கத்திரிக்காய் மசாலா சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? சிம்பிள் சாப்பாடு தான், நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன், சரிங்களா? சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த கத்திரிக்காய் பாருங்க, அவ்வளவு இதாக இது பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது. வெறும் கத்திரிக்காயே போதும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. இது வெறும் சிம்பிள் தான். நான் இதோட வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன், அதனால் வீடியோ எடுக்கலை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. செம்மையாக இருக்குது. அருமை. கத்திரிக்காய் கூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா? சூப்பர். இந்த சுடு சோறு இருக்கே, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ரவுண்டாக, பெரிய கத்திரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள்தூள் பெரட்டி வச்சுட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. அப்புறம் பூண்டு தள்ளி போட்டு 2 தக்காளி இல்லைன்னா 1 தக்காளி நல்லா சின்ன குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மசியணும் தக்காளி. அதில் உப்பு, மஞ்சள், காயப்பொடி இவ்வளோ தான் போடணும். அப்புறம் மிளகுத்தூள், வேறு எதுவும் போடக்கூடாது. போட்டு நல்லா திக்காகணும். அது ஆனதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு இது மேலே எல்லாம் மசாலா போடுற மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.